ஒரு குடும்பத் தலைவரின் கனவில் ஒருநாள் கண்ணன் வந்தார். நான் உன்னை விட்டு போகிறேன், என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார். அதிர்ச்சியடைந்த குடும்பஸ்தன் என்ன கேட்க வேண்டுமென்று தெரியாமல் நிற்க, நாளை பதில் சொல் என்று சொல்லிவிட்டு கண்ணன் மறைந்தார். தூக்கத்திலிருந்து கண் விழித்த குடும்பத் தலைவர் மனைவியிடம் கேட்க, நிறைய தங்க நகைகள் வேண்டுமென்று சொன்னாள். அவரின் மகளோ இப்போ இருக்கிற சொத்தை விட 4 மடங்கு கேட்க சொன்னாள். மகன் ஓடோடி வந்து கார், பங்களா நிறைய வேண்டுமென்றான். இதையெல்லாம் கேட்டு என்ன வரம் கேட்க வேண்டுமென்று தெரியாமல் தவித்தவரிடம் வீட்டு வேலைக்காரியம்மா, இதெல்லாம் கேட்காதீங்க, குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று கேட்க சொன்னாள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை முற்றிலும் இல்லை என்பதுதான் உண்மை. ஒற்றுமையாக இருந்தால் மலையை கூட அசைக்க முடியும். அடுத்த நாள் கனவில் வந்த கடவுள் என்ன வேண்டுமென்று கேட்க, குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்படி வரம் கேட்டார். அதிர்ச்சியடைந்த கண்ணன், உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததால் தானே நான் போகிறேன் என்றேன். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுடன் இருப்பேன் என்றார் கண்ணன். இந்த கதை தென்கட்சி கோ. சுவாமிநாதன் சொன்னது. குடும்பத்தில் ஒற்றுமை மிக முக்கியம். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் குடும்பம் கோவிலாக மாறும். மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை. மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள். மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம். மனைவி சொல்லை கணவனும் கணவன் சொல்லை மனைவியும் கேட்பது வாழ்க்கை.